ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். திருச்சபை நற்செய்திக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனால் ஆண்டவரின் வார்த்தைகளை ஏற்று அவரின் ஒன்றித்திருக்க இன்றைய திருப்பலி எமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைவதனால் அனைவரையும் அன்புடன் அழைப்பதோடு இன்றைய 4ஆம் வட்டார நவநாளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கல்முனை மறைக்கோட்ட முதல்வரும் கல்முனை திரிருதய ஆண்டவர் ஆலய பங்கு தந்தையுமாகிய அருட்தந்தை ஏ தேவதாசன் அடிகளாரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரிலும் தூய ஆவியானவர் முத்திரை பதிக்கப்பட்டிருப்பதனால் நம் எல்லோருக்கும் அவர் அருட்கொடைகளை பொழிகின்றார். கிறிஸ்தவ சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காகவே எம்மேல் இவை பொழியப்படுகின்றன. திருச்சபை கிறிஸ்துவின் உடல், பலரால் உருவாகும் கிறிஸ்தவ சமூகம் ஒரே மனத்தோடும் நேர்வழி பாதையிலும் ஒற்றுமையாக வாழும் போது கிறிஸ்துவை எம்மால் அனுபவிக்க முடிகின்றது. ஒரே மனித சமூகமாய் வாழும் நாம் அனைவரும் எவ்வாறு ஒருவர் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதனையும், எமது ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்றும், குறிப்பாக சிறிய மறைவான உறுப்புகள் எவ்வாறு மதிப்பு பெற்றிருக்கின்றன எனவும் புனித பவுல் சுட்டி காட்டுகின்றார். தூய
ஆவியாரே நமது மூச்சுக்காற்று. எவ்வாறு மூச்சுக்காற்று இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாதோ, அதேபோல் தூய ஆவி நம்மில் இல்லாமல் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வை வாழவும் இயலாது. எனவே தூய ஆவியின் வரத்திற்காகவும் துணைக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி உயிர் ஊட்டம் பெற்று புது புறப்படைவோம். நற்செய்தியை பறைசாற்றுவோம். தந்தை மகன் துயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதரங்களே, இன்றைய நவநாள் திருப்பலியை நாம் கொண்டாடும் முகமாக, பங்கு கொள்ளும் முகமாக இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இதில் நாங்கள் எவ்வளவுதான் நல்லவளாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எம் பலவீனம் எம்மை விட்டபாடில்லை. விழுத்தாட்டுகின்றது, மனம் சோர்ந்து போகிறது. ஆயினும் எம்முடைய இரட்சகரான இயேசு அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்புவோம். கருணை உள்ளவர், தன் இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவுகின்றவர், விழுந்த பிள்ளையை தூக்கி விடுபவர். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று மனசுக்குள் நாங்கள் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஜெபிப்போமாக. அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் இயேசு கோவில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நவநாளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, மாண்புமிக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நாங்களும் ஆலயத்தில் வந்திருக்கின்ற இந்த வேளையில் தூயவரான இருப்பிடத்தில் முன்னால் நிற்கின்றோம். நாங்களும் தூய்மை அடைந்த உள்ளத்தோடு உமக்கு உவப்பான காணிக்கையாகுமாறு எங்களை ஆசீர்வதிக்க திருவிழம் கொள்வீராக. ஆண்டவரே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற 4ஆம் வட்டார இறைமக்களையும் இப்பங்கிலே பணியாற்றுகின்ற இறை பணியாளர்களையும் இறை மக்களையும் இங்கு கூடியிருப்போர் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும், பராமரிப்பை தாரும், நச்சுவத்தை தாரும். ஆண்டவரே, உமக்கு உவப்பான பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் வாக்குறுதி அளித்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 26 முடிய. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியைப் போல பானவாவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புக்களை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலில் மதிப்பு குறைவான உறுப்புக்கள் என நமக்கு தோன்றுவதற்கு நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கலவை செய்ய வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாய் போல தேற்றி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அவர்களை பார்த்து, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். தந்தையானவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயற்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவரிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார் இயேசு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு மரம் தன்னை உருவாக்கிக் கொள்கின்றது. தன்னை உருவாக்குவதற்காக அது தன் வேரை நிலத்துக்குள் அது செலுத்துகின்றது. அதற்கு வேண்டியது நீர். அந்த வேர் மண் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் அதன் ஊடாக நீரை தேடி அலைகின்றது. கற்பாறை கூட வரலாம், அதையும் உடைத்து நீரை தேடுகின்றது. கஷ்டமான ஒரு பணி. மரம் நிற்கின்றது, தான் நன்றாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும். அதே வேறு என்ன செய்கின்றது? எங்கெல்லாம் பசுளை இருக்கின்றதோ அங்கெல்லாம் தன் வேரை பரப்பி அந்த பசலிலிருந்து சக்தியை பெற்று நான் உருவாக்குகின்ற மரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கும் அந்த வேர் இன்னொரு பணியை செய்கின்றது. கஷ்டம்தான் அந்த வேருக்கு. என்றாலும் நான் உருவாக்கப் போகின்ற மரம் நன்றாயிருக்கணும். சில வேளை மழை வந்து வெள்ளம் அடித்து செல்கின்றது, மண் எல்லாம் கரைந்து ஓடுகிறது. அப்பொழுது அந்த வேர் இறுக மண்ணை பிடித்து கொண்டு தன்னை விட்டு மண் விலகி போகாமல் அது இறுக்கி பிடிக்கிறது. ஏனென்றால் மண் இல்லாவிட்டால் மரம் சரிந்துவிடும். அங்கும் மரத்தின் வேருடைய பணி, நான் இந்த மண் சிதறுண்டு போகாமல் இறுக்கி பிடித்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் என் மரம் நன்றாக இருக்கும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒரு மரம், அதில் இருந்து பார்க்கிற பொழுது ஒரு இலை துளிர்க்கிறது. மரம் நிற்கிறது, இது என் பிள்ளை. நான் இதை உருவாக்கத்தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் மரமாகி என்னிலே இந்த இலை உருவாகின்ற பொழுது
அது இலை அல்ல, என்னை பொறுத்த மட்டிலே என் பிள்ளை. இப்பொழுது இலை நிற்கிறது. எவ்வளவு தூரம் மரம் என்னும் தாய் என்னை உருவாக்கினாள், எவ்வளவு கஷ்டப்பட்டாள். பாறை உடைத்து நீரை தேடுகின்ற நிகழ்வு, பசளையை தேடி வேரை விட்டு பசளையை உணவாக உட்கொண்ட நிகழ்வு, மழை காலத்திலே மண் மரத்தை அள்ளிக்கொண்டு போகாமல் அந்த மண்ணை பற்றி பிடிக்கின்ற அந்த வேர்களின் அந்த சக்தி. இப்பொழுது அந்த இலை பார்க்கிறது, இவ்வளவற்றையும் செய்து தான் உருவாக்கிய மரத்தில் என்னை ஒரு பிள்ளையாக உருவாக்கிவிட்ட இந்த மரத்து தாக்கி நான் என்ன செய்ய முடியும்? நான் ஏதாவது செய்ய வேண்டும். எனவே அந்த இலை நிற்கிறது, நான் பச்சையத்தை தேடி என் தாய் மரத்துக்கு கொடுக்க வேண்டும். அவ எனக்கு ஊழியம் செய்தா, இப்போது நான் என் மரம் என்னும் தாக்கி ஊழியம் செய்ய வேண்டும். எனவே பச்சையத்தை தேடுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இலை அது செயற்படுகின்றது. பச்சையம் வருவதற்கு சூரிய வெளிச்சம் தேவை. வெயில்தான், சூடுதான், கஷ்டம்தான். என்றாலும் அந்த இலை தன் மீது சூரிய வெளிச்சம் பட வேண்டும் என்று எங்கெல்லாம் சூரியன் ஒளிப்படுகிறதோ அங்கெல்லாம் தன்னை திருப்பி திருப்பி கொண்டு போய் பச்சையத்தை உருவாக்கி தன் தாய் மரத்துக்கு கொடுக்கிறது. இந்த அம்மா, நீ உருவாக்கிய மரத்திலே என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாயே, இப்பொழுது உன் பிள்ளையாகிய நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நானும் என்னால் ஆனவற்றை உனக்கு செய்கிறேன் என்று அந்த இலை பச்சையத்தை தேடி மறுத்து கொடுக்கின்றது. அந்த இலை நிற்கிறது. சரி, நான் சருகாக போனால் அங்கும் இங்கும் போகாமல் என் மர தாயின் அடியிலே போய் விழுவேன். அது மீண்டும் அந்த மரத்துக்கு பசளையாக புகட்டுக்கும். என் மரம் என்னும் தாய் செய்ததற்கு நானும் ஊழியம் செய்ய வேண்டும், நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற அந்த நினைப்போடு இலை நினைக்கின்றது. அன்னைக்கு சோதரங்களே, இயேசு திருவையை உருவாக்குகின்ற பொழுது இந்த மரம் எப்படி கஷ்டம் துன்பம் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து நான் இதை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, அதே போன்று இயேசுவும் என்ன நினைக்கிறார்? அவர் இந்த உலகத்தில் வந்து திருவையை உருவாக்க முற்படுகின்ற பொழுது பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், கேலி பேச்சுக்கள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள், பேயில் செபில் என்பவரை கொண்டு இவன் செயல் ஆற்றுகின்றார் என்ற அவருக்கு பிடித்தமில்லாத தேவையற்ற கமெண்ட்ஸ், கடைசியில் பிடிபடுகின்றார், அடிபடுகின்றார், நொறுக்கப்படுகின்றார், தானே சாகின்றார். தான் உருவாக்கப் போகிற திரு அவை அது நல்லா இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற துன்பங்களை துயரங்களை அவர் மேற்கொண்டார். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த திரு அவை அது வாழத் தொடங்குகின்றது, வளரத் தொடங்குகின்றது. அங்கும் வந்த இயேசுவின் ஊழியக்காரர்கள் சிலர் அதே போன்று வேதனை அனுபவித்தார்கள், பாடுகள் பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், ஜெயிலில் போடப்பட்டார்கள், எச்சரிக்கப்பட்டார்கள், பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டார்கள். துன்பம் துயரம் அவர்கள் தங்கள் உயிரை பலியாக கொடுத்தார்கள். அவர்கள் இயேசுவை போல் தங்கள் இரத்தத்தை திருச்சபைக்காக திருவைக்காக கொடுத்தார்கள். திருச்சபை மெதுவாக மெதுவாக வளர்கின்றது. இன்னும் எத்தனை பேர் குடும்பங்கள் இருந்து பணக்கார குடும்பங்கள், எங்களுக்கு பணம் வேண்டாம், இயேசுவுக்காக பணியாற்ற போறேன் என்று சொல்லி தங்களது குடும்பங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் ஒதுக்கிவிட்டு அவர்கள் பணியாற்றப் போகின்றார்கள். சிலர் தங்களது ஊரை விட்டு நாட்டை விட்டு அந்த நாட்டில் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அங்கு வேதம் அங்கு பிரச்சனைக்கு ஆக்கப்படுகிறது, வேத கலாபணிகள் நடக்கிறது, நான் அங்கு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பணியாளர்கள் அந்த பணியிலே ஈடுபடுகின்றார்கள். அப்படி இந்த ஊருக்கும் வந்தவர் தான் ஜோசப் வாஸ். அவர் ஒரு குரு. வரவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவர் குருவாக வர முடியவில்லை. ஒரு மூட்டை சுமப்பனவாக
தன்னுடைய உடைகளை எல்லாம் மாற்றியமைத்து விட்டு ஒரு மூட்டையை தலையிலே சுமந்து கப்பல் ஏறுகின்றார். இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டங்கள் மத்தியில் திருச்சபை மெதுவாக மெதுவாக வளர்ந்து இன்று தாண்டவன் வெளியில் உங்கள் கையில் இந்த திருச்சபை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது நீங்கள் தாண்டவன் வெளி திருச்சபையின் ஒரு பிள்ளை, அந்த மரத்தின் ஒரு இலையை போல நீங்கள் தாண்டவன் வெளி திருச்சபையில் ஒரு பிள்ளையாக நீங்கள் உள்வாங்கப்படுகின்றீர்கள். ஆனால் திருச்சபையின் பின்னணியை பார்க்கிற பொழுது அது பட்ட துன்பம், கஷ்டம், வேதனை எவ்வளவோ அவற்றை தாங்கிக் கொண்டு இப்பொழுது அந்த திருச்சபை உங்கள் கருத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தாண்டவன் வழியிலே வாழ்வது ஏதோ ஆக்சிடென்ட் அல்ல, தப்பித்தவரை தாண்டவன் வழியிலே பிறந்து விட்டோம் என்று அல்ல, தப்பித்தவரை தாண்டவன் வழியிலே திருமணம் முடித்து விட்டோம் என்பது அல்ல. எல்லாமே இறைவனுடைய திட்டம். நீங்கள் தாண்டவன் வழி திருச்சபையிலே தான் இருக்க வேண்டும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த திருச்சபையை நீங்கள் வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். அதன் பின்னணியை பற்றி சொன்னேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், துயரம், ரத்தம் சிந்தப்பட்டது, உயிர் பலி கொடுக்கப்பட்டது. இப்படி பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருவை மாபெரும் பொக்கிஷம். கடவுள் உங்களை கையில் ஒப்புக்கிறார். நீங்கள் அடுத்த சமுதாயத்திற்கு இதை கொடுங்கள் என்று. எனவே நாங்கள் ஏதோ இருந்துவிட்டு செத்துவிட்டு போய் அடுத்த சமுதாயத்தை இதை கொடுக்காமல் அந்த திருச்சபையின் கையிலே தந்த மாதிரி அதே மாதிரி மற்ற சமுதாயத்துக்கு, வருகின்ற சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாது. வளர்த்தெடுக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். தாண்டவன் வெளி திருச்சபையை வாழ வைத்து உயிரோட்டமுள்ள திருச்சபையாக வைத்து நான் அடுத்த சந்ததிக்கு, வருங்கால சந்ததிக்கு அதை கையளிக்க வேண்டுமென்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் தாண்டவன் வெளி திருச்சபையிலே இருக்கிறேன். சும்மா இருக்கவில்லை, ஏதோ பூசைக்கு வந்தேன் போனேன் என்று இருக்கவில்லை. நான் அந்த திருச்சபையின் ஒரு பிள்ளை. அந்த இலை நிற்கிறதே, அந்த அம்மா எனக்கு இவ்வளவு செய்தா, அந்த அம்மாவுக்காக நான் என்ன செய்வேன்? பச்சையத்தை, சூரிய வெளிச்சம்தான் தாங்க முடியவில்லை, பரவாயில்லை, சூடுதான் பரவாயில்லை, நான் என் தாக்கி செய்ய வேண்டிய அந்த பணி இருக்கின்றது என்று தாயிடம் பெற்ற உதவிகளுக்காக அந்த இலை நிற்கிறது. இப்பொழுது நான் என் தாக்கி ஊழியம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்பிக்க சகோதரங்களே, தாண்டவன் வழி திருச்சபை எப்படி ஆனது என்று பார்க்கிற பொழுது, உடம்பிலே எனக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, அங்கே செல் இருக்கின்றது, கலங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கலமும் நன்றாக இருந்தால் தான் என் உடம்பு நன்றாக இருக்கும். எங்காவது என் உடம்பிலே செல் பழுதடைந்தால் அங்கே நோகும், வீங்கும், பிரச்சனை வரும், முழு உடலுக்குமே அது வருத்தமாக இருக்கும். எனவே தாண்டவன் வழி திருவை என்பது தாண்டவன் வழியிலே உள்ள செல் என்று பார்த்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செல், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு களம். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்தால், ஒவ்வொரு குடும்பமும் நல்ல ஊழியம் செய்கின்ற குடும்பமாக இருந்தால் தாண்டவன் வழி திருச்சபையே நல்லதாக இருக்கும், வளரும், வாழும். நீங்கள் அடுத்த சமுதாயத்திற்கு வளர்ந்த ஒரு திரு அவையை கொடுத்து விட்டு போவீர்கள். முதலிலே உங்கள் குடும்பத்தில் பணியை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இது என் பிள்ளை, உன் கரத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். இந்த பிள்ளை ஆன்மீகத்தில் வாழ, விசுவாசத்தில் வாழ பெற்றோராகிய நீங்கள் பணியாற்ற வேண்டும். குடும்பத்துக்குள்ளே உங்கள் பணியை ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளை ஆன்மீகத்தில் வாழ, உங்கள் பிள்ளை விசுவாசத்தில் வாழ நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் பொறுப்பெடுத்து உங்கள் பிள்ளையை அந்த ரீதியில் வளர்த்து விட்டால் அடுத்த சமுதாயம் வாழ அவர்கள்தான் அடுத்த சமுதாயத்திலே வாழப்போகிறார்கள். எனவே உங்களால் வளர்த்தெடுக்க முடியும். எனவே உங்கள் பணி, உங்கள் ஊழியம் குடும்பத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளையை நன்றாக உருவாக்கி நான் இந்த தாண்டவன் வெளி திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும்
என்ற உங்கள் பணியை ஒரு குடும்ப பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னைக்கு சோதரங்களே, என்னுடைய பங்கிலே நான் இப்பொழுது என் பங்கு மக்களுக்கு என்னுடைய கனவுகள் 3 என்று சொல்லிக்கொண்டு அதையே அடிக்கடி என்னுடைய சிவத்தில் மறைவுரையில் கூட்டிக் கொண்டு வருவேன். எனது பங்கில் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர வேண்டும், முதலாவது கனவு. 2வது கனவு, என்னுடைய பங்கில் எல்லாரும் தினமும் வார்த்தை புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டும். 3வது கனவு, ஒவ்வொரு நாளும் என் பங்கிலே ஒவ்வொரு குடும்பமும் சிவமாலை சொல்ல வேண்டும். இதை நான் இலக்காக வைத்து என்னுடைய பங்கை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எனவே இந்த 3 உங்கள் குடும்பத்தில் இருந்தால், உங்கள் பிள்ளைகளுக்குள் இந்த 3 இருந்தால், அதை உருவாக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பணிக்காக ஆக்கிக் கொண்டால், உங்கள் பிள்ளைகள் இறை வார்த்தையில் வளர்வார்கள், குடும்ப சுபத்தில் அவர்கள் பற்றுறுதி கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை பூசையை தவற விடாதீர்கள். இந்த 3 ஒரு குடும்பத்தில் இருந்தால் இந்த திருச்சபை ஒளிமயமான திருச்சபையாக இருக்கும், சோர்ந்து போகாது, இங்கே கலங்கள் பாதிக்கப்படாது. அதாவது எங்காவது குடும்பங்கள் இதை செய்ய தவறுகிற பொழுது தாண்டவன் விழி திருச்சபையிலே ஒரு தொய்வு வர பார்க்கும். ஏதொரு மூலையில் ஒரு சில குடும்பங்கள் தினமும் சிவமாலை சொல்வதில்லை, ஒரு சில பகுதியில் தினமும் வரை வார்த்தை வாசிப்பதில்லை என்று வருகிற பொழுது ஒவ்வொரு கலமும் பாதிக்கப்படுகிறது, தொய்வு ஏற்படுகிறது. தொய்வு இல்லாமல் உயிரோட்டம் உள்ள ஒரு பங்காக வைத்திருக்க வேண்டும். அது உங்களது பணி, பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற ஊழியம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டும், அதை பார்த்து பிள்ளை பழக வேண்டும். அந்த பிள்ளையும் இந்த விசுவாசத்திற்குள்ளும் ஆன்மீகத்திற்குள்ளும் அந்த பிள்ளைகள் வளர வேண்டும். எனவே அன்பிற்க சகோதரங்களே, இதை முதன்மை பணியாக கொள்ளுங்கள். என் குடும்பத்தில் என் பணி ஆன்மீக பணியாக இருக்கட்டும், என் ஊழியம் என் குடும்பத்தில் விசுவாசத்தின் பணியாக இருக்கட்டும் என்று இந்த 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் வளர்ந்தால், எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபையை, திரு அவையை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கிற பொழுது ஒரு ஆன்மீக திருச்சபையாக கொடுத்து விட்டு போவேன். அதுவே நான் செய்கின்ற பணியாக இருக்கும். விவிலியத்தை பார்க்கிற பொழுது பணி, இது அடிப்படை பணி. நான் சொன்னது அடுத்த பணி, நான் எல்லாரோடும் வாழ்கிற பொழுது நான் அடுத்தவர்களுக்கு பணி செய்கின்ற ஒருவராக, ஊழியம் செய்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்று இறை வார்த்தை என்னை வழி நடத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவே சொல்வார், நான் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி. என் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருப்பார்கள், என் கரத்தை எதிர்பார்த்து உதவி கரத்தை நீட்டுவேனா? ஆண்டவர் உங்களிடம் ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார், அதை அப்படியே பதுக்கி வைத்திருக்க வேண்டாம். பணிக்காக உங்கள் ஆசீர்வாதங்களை திறந்து விடுங்கள். அந்த பணி இல்லாதவர்களை சென்றடையட்டும். அவர் சில உதவிகளுக்காக, தேவைகளுக்காக, கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழலாம். அவளை கண்டறிந்து செயலாற்ற உங்கள் பங்கிலே அமைந்த ஒரு சபைதான் வின்சென்டி போல் சபை. ஆண்டவருடைய ஒரு பகுதி, ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய ஒரு விருப்பமான பணி. அவர் எவ்வளவு தூரத்துக்கு சொல்வார் என்று சொன்னால், ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது எனக்கே உதவி செய்தீர்கள். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களிடம் வாருங்கள் என்று சொல்லுவார். எனவே என் பணி, என் ஊழியம், நான் இங்கு வாழுகின்ற பொழுது என்னுடைய சபையிலே எத்தனை பேர் தேவை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு எங்களால் ஒரு மனசு வைத்தால், சின்ன ஊழியம் செய்தால், சின்ன பணி செய்தால் அந்த குடும்பத்துக்கு எங்களால் நல்லது செய்ய முடியும். எனவே பணி செய்வதே என் கடன் என்ற அந்த நிலைப்பாட்டை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தேவமாதாவை எல்லாம் பெருசாக போற்றுகிறோம், புகழுகிறோம். இறைவனின் தாய் என்று எல்லாம் போற்றுகிறோம், புகழுகிறோம். உண்மை, நிச்சயம். மறுபுறம் பார்த்தால் அவர் ஒரு ஊழியக்காரி.
ஊழியம் செய்ய வந்தவள். எலிசபெத் அம்மாள் கற்பவதியாக தூரத்திலே இருக்கின்றாள். எலிசபெத் அம்மாள் வந்து கேட்கவும் இல்லை, மரியே இயல்பா உனக்கு வந்து என்னோடு கொஞ்சம் உதவி செய்ய. இதே வேளையில் அன்ன மரியாளும் கற்பவதி. இந்த கற்பவதிக்கு அந்த கற்பவதியின் துன்பம் தெரிகின்றது. இந்த நேரத்தில் அவருக்கு உதவி தேவை என்ற ஒரு உணர்வு புறப்படுகிறது. ஆகவே தேவமாதா என்ன செய்கின்றார்? தானாக கேட்காமலே அந்த குடும்பத்தின் நிலை அறிந்து தான் போய் ஊழியம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று தேவமாதா அந்த குடும்பத்தை நோக்கி போகிறார். அன்னை மரியாள் ஒரு ஊழியக்காரி. காண ஒரு கல்யாண வீடு ஓஹோ என்று நடக்குது. திடீரென்று அந்த குடும்பத்துக்கு ஒரு சிக்கலான நிலை ஏற்படுகிறது. அப்போது கூட அந்த குடும்பத்தினர் மாதாவை பார்த்து கேட்கவில்லை, அம்மா தாயை ஏதாவது செய்யலாமா? யாருமே கேட்கவில்லை. மாதா புரிந்து கொள்கிறார். அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கப்பட்ட நிலையை மாதா பார்க்கிறார். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட போகிறார்களே என்ற அந்த இயக்கம் மாதாவுக்கு வருகின்ற பொழுது மாதா முன் வருகின்றார். இந்த குடும்பத்துக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன ஊழியம்? என் மகனிடம் போய் நான் கேட்க போகிறேன், அதுதான் என்னுடைய ஊழியம் என்று மகனிடம் சென்று அந்த தாய் கேட்கிறார், மகனே ஒரு சிக்கலான நிலை, ஏதாவது செய்யப்பா. அங்கும் மகனை ஊழியம் செய்யும்படி மாதா தூண்டுகின்றார். எனவே மிக சிறு இங்கு பார்க்கும் பொழுது மாதாவும் ஒரு ஊழியக்காரியாக அடுத்தவருடைய நிலை அறிந்து அடுத்தவர் கேட்காமலே தானாக உணர்ந்து போய் செய்கின்ற அந்த முன்மாதிரியான பணி வாழ்க்கையை, ஊழியக்கார வாழ்க்கையை மாதா எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அன்னைக்கு சோதரங்களே, நம்முடைய இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக கொண்டு போன பொழுது அங்கே அண்ணா என்று ஒருத்தி இருந்தார். அவள் பற்றி வார்த்தை சொல்கின்றது, அவன் நெடுநாள் கோயிலிருந்து அல்லும் பகலும் மன்றாடி திருப்பணி செய்து வந்தார், ஊழியம் செய்து வந்தார், பணி செய்து வந்தார். என்னை அன்புமிக்க சகோதரங்களே, இயேசுவிடத்திலேயே அந்த உருவான ஒரு பணி, ஊழியம். நான் பணிவிடை இயேசுவே பெறுவதற்காக அல்ல, பணிவிடை செய்யவே வந்தேன் என்று சொல்கின்றார். எனவே இந்த விதத்திலே என் தாண்டொன் விழி திருச்சபையின் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. என் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். தாய் தந்தையர் பெற்றோர் உங்கள் குடும்பத்திலே விசுவாசத்தை வளர்க்க, ஆன்மீகத்தை வளர்க்க பணி செய்யுங்கள். என்ன மாதிரி பணி? உங்கள் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகுதா என்று பாருங்கள். வருங்கால சமூகம் வீட்டிலே நீங்களாக ஒரு டைம் ஒதுக்கி இது சிவமாலையின் நேரம் என்ற அந்த நேரத்தை சிவமாலைக்கென்று வா, கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும், வா வா சிவமாலையில் கலந்து கொள் என்று அந்த உருவாக்குகின்ற தன்மை. படிக்க முதல் தினமும் பைபிள் எடுத்து 5 நிமிஷம் வாசி, பின் ஜெபி, பின் படி. ஏன் பெற்றோரால் இதை அழுத்தமாக சொல்ல முடியாது? ஏன் பெற்றோரால் இதை அழுத்தமாக நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது? சின்ன வயசிலிருந்து பழக்கி வந்தால் படிப்பதற்கு முன்னால் 5 நிமிஷம் பைபிள் படி, கொஞ்ச நேரம் ஜெபி, அதன் பின் படி. உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு கூட ஆசீர்வாதமாக வரும். எனவே எல்லாம் உங்கள் கையில். பிறக்கிற பொழுது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். அவன் தீயவனாவதும் நல்லவனாவதும் பெற்றோர் வளர்ப்பிலே. எனவே தாண்டோன் வழி திருச்சபையிலே எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் எதிர்கால பரம்பரை உங்கள் பிள்ளைகள். முதலிலே அவர்களுக்கு இந்த ஆன்மீக பணியை செய்யுங்கள், இந்த விசுவாச பணியை செய்யுங்கள். முதலிலே குடும்பத்திலே வீட்டுக்குள்ளே இருந்தபடி அடுத்து செய்ய வேண்டிய பணி இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அன்றைக்கு சூழலே சில பேர் காசு கொடுத்து வட்டி வாங்குகிறார்கள். இப்படி ஒருவன் 10,000 கடன் எடுக்கிறார்.
15,000 வட்டி கட்டிவிட்டார். முதல் 10,000 அப்படியே இருக்கிறது. 15,000 கட்டிவிட்டார். எடுத்த தொகைக்கு மேலாக தொடர்ந்தும் வட்டி கட்ட வேண்டும். முதல் என்னும் கழியவே இல்லை. அப்போது அவனுடைய ஃப்ரெண்ட் இவனுடைய நிலையை உணர்கின்றான். என்ன வட்டி தான் என்னால் கட்ட முடியும் மாதம் மாதம். ஃப்ரெண்ட் சொல்லுகின்றான், சரி என்னிடம் காசு இருக்கின்றது, பேங்கிலே நான் உனக்கு 10,000 எடுத்துத்தார், முதல்ல கட்டு. நீ வளமையாக அவனுக்கு வட்டி கொடுக்குறியே, அதை மாதம் என் கணக்கிலே போடு. அந்த 10,000 வந்ததும் ஸ்டாப் பண்ணு. ஒருவனது தேவை அறிந்து வட்டிக்கு மேலே காசு கொடுத்து 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 விழுந்து கொண்டு போகிறானே, இவனை எப்படியாவது தூக்கிவிட முடியுமா என்று ஒரு நண்பன் சிந்தித்தான். சரி, என்னிடம் பணம் இருக்கிறது, உன்னை தூக்கிவிட என்னால் முடியும். இவ்வாறு எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் அடுத்தவர்களை தூக்கி வைக்கிறார்கள், வாழ வைக்கிறார்கள். எனவே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் வரும்பொழுதாவது மற்றவர்களுக்கு பணி செய்து மற்றவர்களை வாழ வைப்போம். ஆமீன். விசுவாசிகள் மன்றாட்டுக்கு செல்வோம். பின்வரும் மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலாக மறைநூலின் நாயகரே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மறைநூலின் படிப்பினைகளை தங்கள் வாழ்வில் செயற்படுத்தவும், திருச்சபையின் மக்களை இறைவார்த்தையின் பாதையில் நடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் வல்லமையை கொண்டவரான இயேசுவே, பிணிபோக்கும் வல்லமையை நீர் கொண்டிருந்தது போல உமது சீடர்களாகிய நாங்களும் தூய ஆவியின் வல்லமை உடையவர்களாக வாழ செய்தருளும். எங்களுக்கு உமது ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் நிறைவாக தந்தருள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாசகத்தின் வழியாக நீர் கற்றுத்தரும் இந்த பாடத்திற்காக நன்றி தகப்பனே. நான் எனது குடும்பத்தினரை, உறவினரை, உடனூழியரை பார்க்கின்ற போது முற்சார்பு எண்ணமின்றி பார்க்கவும், அவர்களின் சொந்த இயல்புகளை, திறமைகளை மதித்து நடக்கவும், ஒற்றுமையாக ஒரு மனத்தோராய் மனித மாண்பினை மதித்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என கூறிய இயேசுவே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத அற்புதங்களையும் எங்களது வாழ்வில் செய்கின்ற எமது அன்பு ஆண்டவரே, கருவிலே எங்களை
கொடுத்து இவ்வுலகிலே எங்களை பிறந்து வாழ வைத்து கொண்டு உமது பிள்ளைக்குரிய உரிமையை தந்தவரே உமக்கு நன்றி. மேலுமாக எமது 4ஆம் வட்டார இறை மக்களின் ஆன்மீகத்தை வலுப்படுத்தி கஷ்ட துன்பங்களில் இருந்து மீழ்ச்சி பெற்று வாழவும் இறையரசுக்குள் நுழைவதற்கு வாழ்க்கையை சரியான முறையில் செப்பனிடவும் வேண்டிய அருளை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள தந்தை இறைவா, அன்னை மரியாள் ஊழியக்காரியாக இருந்து பிறருடைய தேவை அறிந்து தானாக முன்வந்து ஊழியம் செய்தாரே, பிறர் துன்பம் போக்கினாரே. அவருடைய பாதுகாவலில் வாழுகின்ற தாண்டோன் வழி அனைத்து இறை மக்களும் அதிலிருந்து சொற்பாருளையாவது பெற்று அடுத்தவருடைய தேவைகளை சிறியதாக இருந்தாலும் அறிந்து தெரிந்து ஆண்டவரே நல்ல மனசோடு அடுத்தவருக்கு ஊழியம் செய்கின்ற வரத்தை ஆண்டவரே அன்னைக்கு பிரியமானது குடும்ப சிவமாலை, அன்னைக்கு பிரியமானது இறை வார்த்தை. காண ஒரு கல்யாண விட்டு சொன்னீங்களே, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி நிச்சயமாக அன்னைக்கு பிரியமானதாக இருக்கும். தன் திருமகன் இயேசுவின் இறப்பு ஈர்ப்பு நிகழ்ச்சியான திருப்பலியில், குறிப்பாக ஞாயிறு திருப்பலியில் எல்லாரும் கலந்து கொள்வது இந்த அன்னைக்கு பிடித்தமான இந்த 3 செயல்களையும் ஒவ்வொரு குடும்பமும் செய்து வர, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த நாட்களில் ஆசி கொடுத்து ஒரு புதிய வாழம், புதிய பூமியை இந்த பங்கிலே உருவாக்க வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் தெய்வமே இறைவா, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டுமென்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருக்க அருள்வீராக. ஆண்டவரே, இத்திருப்பலி வழியாக எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீரும் திருமகன் இயேசு உள்ளாவும் இரத்தமாக மாற்றுவது போல தாண்டோன் வழியுள்ள ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் சமூகம் கொடுக்க, தினமும் குடும்பமாய் சிவமாலி சொல்ல, தினமும் ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்க, இவ்வாறு எங்களை ஆன்மீக வாழ்வில் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் உம்மோடு என்றுமுள்ள உம் திருமகன் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுகின்றோம். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மன மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏன் இது புதிய நிலையான உங்கள் படிக்கக்கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரேனும் உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கொண்டிடும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் ஜோசப் பொன்னையா, எல்லாத்திலும் ஆகிய அனைவரோடும் உங்களுடைய திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திடும். இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற 4ஆம் வட்டார இறை மக்களில் இறந்திருக்கலாம் முன்பு வாழ்ந்த மக்கள். இந்த பங்கிலும் பணியாற்றிய பணியாளர்கள் மக்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அடியார்களை நினைவு கொண்டுள்ளோம். திருமரோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுக ஒளியின் ஒளியேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், இந்த திருத்தூதர்கள், இவ்வளவு கொண்டவராக இருந்தோர் ஆகிய புனித அனுடனும் ஜோசப் வாசுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுதேற்று பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் தெய்வீக அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் வகையினால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வில் எமிழ்பிராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்வேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் எம்மிடம் கையளிக்கப்பட்ட திருச்சபை திரு அவை எவ்வளவு உயிர் பலிகளை, ரத்தம் சிந்துகின்ற நிகழ்ச்சிகளை, ஜெயில்களை, துன்பத்துயரங்களை தாங்கி வந்திருந்து எம் கையில் இப்பொழுது அந்த திருச்சபை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அதை உணராமல் வாழ்ந்திருக்கலாம். ஏனோ தானோ என்ற கிறிஸ்தவர் என்ற நிலையிலும் வாழ்ந்திருக்கலாம். எம் பிள்ளைகளை விசுவாசத்தில் ஆன்மீகத்தில் வளர்க்க முயற்சி எடுக்காமலும் இருந்திருக்கலாம். இவை அனைத்தையும் பார்க்காதையும் ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களுக்குள்ளே ஒரு புது ஒளியை தாரும் அப்பா. என் குடும்பத்தை சார்ந்த எல்லோரும் ஞாயிறு திருப்பலிக்கு போகவும், எல்லா குடும்பங்களும் தினமும் குடும்ப செப மாலை சொல்லவும், எல்லாரும் தினமும் ஒரு வார்த்தை எடுத்து வாசித்ததன்படி வாழுகின்ற அற்புத அதிசய ஆன்மீக வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளுகின்ற உடைய திருடலும் திரு ரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் நம்முடைய பரிவிரக்கத்தால் எம் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து மறுபெரும் தாக்குதல் புரியும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பின் தந்தை இறைவா, இறை வார்த்தையின் ஊடாக எங்களுக்கு பலம் அளித்தீர். திருமகன் இயேசுவின் உடலின் ஊடாக வலுவூட்டினீர். வெற்றி பெற்ற நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனவே ஆண்டவரே, இந்த ஆண்டவன் வழி திரு அவை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு செல்லாக இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்தால் தாண்டவன் திருச்சபை நல்லா இருக்கும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆன்மீக பணி செய்யவும், ஆன்மீகத்தில் ஊழியம் செய்யவும், தங்கள் குடும்ப சூழ்நிலையை ஆண்டவருக்கு பிரியமான முறையிலே உருவாக்கி எடுக்க இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற தேவன் தந்தை, மகன், ஆவியின் வல்லமை என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. முடிவில்லா வாழ்தரும் வார்த்தைகளை தந்த இயேசுவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் அருகதையுடையோராய் வாழ்வோமாக. இறைமகன் இயேசுவின் பரிசுத்த காணிக்கை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. அப்பா தந்தை, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடல் உள்ள ஆன்ம வாழ்வில்
நச்சுகமுள்ளவளாய் வாழ்ந்து மகிமை பொருந்திய பாக்கியவதியான நித்திய கன்னியான காணிக்கை மாதாவின் பரிந்துரையார் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து விலகி முடிவில்லா வாழ்வின் பாதையில் வழி நடக்க அனைத்து மக்களும் ஞாயிறு திருப்பலிக்கும் தினமும் குடும்ப செபமாலை சொல்வதற்கும் தினமும் விரைவாத்தை வாசித்து ஆன்மீக வழியில் வழி நடந்து விண்ணகம் வந்து சேர வேண்டுமென்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.